ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி புருஷனோட குடும்பத்தை அசால்ட்டாக டீல் செஞ்சுருக்காரு நடிகை. ஸோ அவங்களுடைய இந்த பாஸ்ட் விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இப்போ நடந்ததில்லை, கொஞ்சம் முன்னாடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. என்ன ஏது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பிரபல நடிகை இப்போது பேன் இந்தியா லெவலில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை. ஆனால் முன்னாடி ரொம்ப அழகாக சப்பியாக இருந்தார் நடிகை. இப்போ எலும்பும் தோலுமாக பார்க்கவே கன்றாவியாக இருக்கிற நிலைமைக்கு மாறிட்டார். ஏதோ பட்னி சோறு போடாமல் பல மாதங்கள் பட்னி இருக்கிற மாதிரியான ஒரு உடல் அமைப்பை வச்சுருக்கிறாரு. அதை கவர்ச்சின்னு சொல்லி அந்த நடிகை காட்டும்போது அதை பார்க்க முடியவே இல்லை. அந்தளவுக்கு இந்த நடிகை இறங்கிட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பேன் இண்டியா லெவலில் பிரபலமாக இருக்கிறாரு. ரொம்பவும் தைரியமாக தன்னுடைய புருஷன் குடும்பத்தை லெஃப்ட் ஹேண்டில் டீல் செஞ்சுருக்கிறாரு. அது என்னன்றதை பார்க்கலாம். பெரிய குடும்பத்து பையனை ஆசைப்பட்டு, பெரிய சொத்து இருக்குது செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போயிருக்காரு. கல்யாணம் பண்ணி காதலித்து கல்யாணம் பண்ணுறன்ற பேரில் பண்ணி செட்டில் ஆகலாம்னு நினச்ச இந்த நடிகைக்கு ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் போயிட்டு வந்துச்சு. ஆனால் மாமனார் குடும்பம் செஞ்ச வேலை நடிகையை டென்ஷன் ஆக்கிடுச்சான். ஸோ அதாவது சினிமா மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் மாமனார் குடும்பம் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து மீடியா இண்டஸ்ட்ரியில் நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் டிவி சேனல் அப்படின்னு சொல்லி பெரிய இண்டஸ்ட்ரியாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க. அந்தளவுக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். ஸோ அது எல்லாத்துக்குமே அந்த ஸ்டேட் பாலிட்டிக்ஸால் ஒரு சின்ன பிரச்சனையில் இவங்க எல்லா ஃபேமிலியும் சிக்கியிருக்கு. அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் பிஸ்னஸ் எல்லாமே சிக்கியிருக்கு. அதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக பெரிய இடத்து புள்ளி அவங்கக்கிட்ட போய் அணுகி, ஒரு பெரிய ஆளுக்கிட்ட போய் அணுகி இந்த விஷயத்தை சால்வ் பண்ணலாம், பண்ணலாம் சொல்கிறேன்னு சொல்லி அண்டர் கிரவுண்டில் சால்வ் பண்ண சொல்லி டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அந்த பெரிய புள்ளி கேட்டது, உன் மருமகளை எனக்கு ஒரு வாரம் அமுச்சு விடு, எனக்கு நடிக்கும்போதே ரொம்ப ஆசை, அப்போ கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டா, இப்போ உன் மருமகளை அமுச்சு விட்ரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரெசார்ட் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அமுச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தனிமையில் சந்திக்கணும்னு சொல்லும்போது உடனே அந்த குடும்பம் நடிகைக்கிட்ட இதை பற்றி சொல்லலாமா வேணாமா, அதெல்லாம் தப்பு அப்படின்னுலாம் நினைக்கவே கிடையாது. அதுக்கு என்னங்க தாராளமாக அமுச்சிட்டா போச்சு, ஒரு வாரம் என்ன எவ்வளோ நாள் வேணால் வச்சு என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவை அவங்களுடைய பணம், அவங்களுடைய சொத்து காப்பாற்றப்படணும், அதுதான். இதனால் மருமகளை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. நடிகைக்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இதனால் ரொம்பவே கொதிச்சு போன நடிகை சரமாரியாக எல்லாரையும் கேள்வி கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு மாமனாரோடைய சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லையே, நீ ஆல்ரெடி சினிமாவில் பண்ணிகிட்டு இருந்த விஷயம் தானே, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தானே இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஒரு 2-3 வாட்டி அப்படி தானே போயிட்டு வந்தேன், இப்போ மட்டும் ஏன் இப்படி வேஷம் போடுற அப்படின்னு சொல்லி அவங்க சைடில் நடிகையை திட்டியிருக்கிறாங்க. அது மாதிரிலாம் பண்ணவ தான், ஆனால் இப்போ தான் பண்ணுறது இல்லைல்ல, எனக்கு இந்த ஃபேமிலி குடும்பம் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அடங்கி இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி இப்போ திரும்ப உங்களுக்காக போய் போனோமா, நான் அதெல்லாம் எனக்காக பண்ணது, இப்போ உங்களுக்காக போனோமா, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என்னை பற்றி என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லி நடிகை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விவாகரத்து பண்ணிவிட்டு அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்திருக்காங்க. எப்படியும் அந்த பெரிய குடும்பம் அந்த பிரச்சனையை சமாளிச்சிருச்சு. ஸோ நடிகையோடைய உதவி இல்லைனாலுமே சமாளிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நடிகை இதனால் பல பிரச்சனைகள் சந்திச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த தெலுங்கு சினிமாவுக்கு பக்கமே போக முடியாத அளவுக்கு நடிகைக்கு பெரிய குடைச்சல் கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ நடிகை அதனால தான் தமிழ், ஹிந்தி அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கப்புறம் அந்த நடிகர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டார்ல, அவர் இன்னொரு நடிகையை தேடி பிடிச்சி போயிட்டார். அந்த நடிகை எல்லாத்துக்குமே ஒத்துழைப்பு தரக்கூடிய நடிகையாக தான் இருக்கிறாங்க. ஸோ யாரு கூட வேணாலும் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒத்துழைப்பு கண்டிப்பாக அந்த நடிகை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே கவர்ச்சி அந்தளவுக்கு இறக்கி காட்டுறாங்க. அந்த புள்ளி தான் தெரியல, புள்ளியும் சொர்க்கவாசல் மட்டும் தான் தெரியல, மற்ற எல்லாமே தெரியுது. அந்தளவுக்கு இறக்கி காட்டக்கூடிய ஒரு கவர்ச்சி நடிகை இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவே கல்யாணம் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் அந்த நடிகை அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்ன விஷயம் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 70mm ஸ்டோரிஸ் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 2.0ல் ஒரு சின்ன கோளாறு, அதனால் 2 மாதம் போட முடியாது. ஸ்டோரிஸ் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் அப்டேட்ஸ்.